ஏதோ எனக்கு பேர் மறந்து போச்சு, வாயில வந்து பேர் சொல்லிட்டேங்க. உங்க நேம் சொல்லுங்க. என்னது ப்ரோ, என்ன நான் ஹிந்திக்கார மாதிரி இருக்கேன்னு நான் நீங்கள் நினச்சிங்களா அசோக் குமார்? ஆமாம் ப்ரோ, ஓவர் டைம் 12 மணி. ஓகே ப்ரோ, ஓவர் டைம் ஓட்டி பார்க்குறீங்களா? ஓகே ஓகே. நான் உன்னை காதலிக்கிறேன். உங்க நேம் சொல்லுங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு தான் ட்ரிம் பண்ணேன் ஆக்சுவலாக மீசையை. நான் மீசை வளர்க்க மாட்டேன், ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால மீசையை முறுக்க முடியாது ப்ரோ. மீசை முறுக்குமா? முன்னாடி வச்சிருந்தேன். அட மீசை இருந்தால் மொழுக்குன்னு எடுத்து விடுறதுங்க. ஏன் எடுக்கிறேன்னு கேட்டால் அதுதான் ஸ்டைலாம். ஆக்சுவலாக மீசை தாடி மீசை ஃபுல்லாக வச்ச மேனிக்கு அதுவும் ஒரு வீடியோ இருக்கும். ஓப்பனிங்கே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதான் இருக்கும். பாப்பாவுக்கு பிறந்த மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோ உள்ள பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என் மூஞ்சி தான் வரும். எவ்வளோ தாடி மீசை நிறைய வச்சுருப்பேன். அப்போ வந்துட்டு பாப்பா பிறக்கும் போது வந்துட்டு முடியெல்லாம் இப்படி முடி வெட்டக்கூடாது, தாடியெல்லாம் எடுக்கக்கூடாது, மீசையெல்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பையன் இவ்வளோ தூரத்துக்கு தாடி மீசையெல்லாம் வளர்த்து எப்படி சொல்கிறது, ரவுடியா திருடே மாதிரி இருப்பார். தாடியே கொடூரமாக பயந்து போயிட்டேன். அப்படி இருக்குது அந்த வீடியோ பார்த்தா. ஹாய் அக்கா. ஹாய் சுப்புலக்ஷ்மி சிஸ்டர். அப்போ அவர் ஹிந்திக்காரர், அவர் தமிழுக்காக தான் அவர் தெரியாமல் சொல்லிவிட்டேன். ஹாய் சுப்புலக்ஷ்மி. ஹாய் அசோக். ஆமாம் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல. அப்பா அவர் ஹிந்திக்காரர், குமரன். அவர் தமிழ். நல்லா இருக்கியா? ஹாய் குமரன், நான் வந்து நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டே பாருங்கள். என் சேனலுக்குள்ளே போய்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூப்பர் சாட், சூப்பர் தேங்க்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரில. நீங்கள் வர்ற நேரம் பூரா ஏன் பேரை சொல்ல மறந்துடுறீங்க? இல்லைங்க, நிறைய பேர் வராங்களா, ஸோ நிறைய பேர் வரனால எனக்கு ஒரு நேம் மறந்து போயிருங்க. அதனால் இப்போ உங்கள் நேம் சொல்லுங்கள், நான் யாவும் வச்சுட்டு சொல்லிடுறேன் அடுத்த டைம். அது பேர் என்ன தெரியலையே. செல்வமா காளி. ஹாய் நலம். ஹாய் காளி அண்ணா. ஹாய் ஐ எம் நலம். நான் வீடியோ அதிகம் பார்த்தேன். விஜய் சுஜி. ஹாய் வணக்கம். ஹாய் விஜய் சுஜி, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்துட்டு நம்ம லைவுக்கு வந்து. சிங்கப்பூர் தேவா. கார்த்திக் அண்ணாட்டா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களாமா, அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் வீடை கேட்டுக்கிட்டே இருந்தீங்களாமா, எங்கள் ஃபோன் நம்பர்லாம் கேட்டே இருந்தீங்கன்னு கார்த்திக் அண்ணா சொன்னாங்க. அவர் எங்கள் வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. தேவா, இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். விஜய் படம் கூட தேவான்னு ஒன்று இருக்குது. சே, அதுக்குள்ளே ஏன் அப்படி வரலன்னு தெரில. ஓகேங்க, இனிமேல் நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். சிங்கப்பூர் தேவானே கூப்பிட்றேன். வணக்கம் அக்கா. மணிகண்டன். வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் மணிகண்டன். வணக்கம். ஹாய் மணிகண்டன். இருக்கீங்களா அக்கா? இன்று என்ன சமையல் அக்கா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டிக்காய் குழம்பு. நான் இன்னும் குழம்பு வைக்கல. குழம்பு வைக்காமல் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மிக்சியில் ஓட்டணும். இங்கே கண்ணன் நான் போயிட்டாங்க போல இருக்குக்கா, நான் பேசவே மாட்டாரு. வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போகிறாரா? இன்னும் நான் 12 மணிக்கு வேலை இருக்குதா? ஓட்டி பார்க்குறான். ஹாய் அக்கா, சாப்பிட்டாச்சா அக்கா? சாப்பிட்டாச்சா என் ஃபேமிலி அண்ட் ஆல் மெம்பரா? டுடே நைட்டு என்ன சாப்பிட்டாச்சு? சாரிங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லைங்க. இன்னும் குழம்பே செய்யலைங்க. வெண்டிக்காய் குழம்பு வைக்கணும். நீ லைவ் பேசிக்கிட்டு இருக்கியா? பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீ காட்டுறேன். வேலைக்கு பாரு. உங்கள் லைஃப் எப்படி போகுது? ஜோடி நல்ல ஜோடி. இது மாப்பிள்ளை பொண்ணுங்க பாரு. ஏன்ப்பா அப்படி ஓட்டுறீங்க? ஜோடி நல்ல ஜோடி நல்ல நல்லா போட்டு போ. எதுக்கு லைவ் நீ வரியா? சரி, ஓகே. நிறைய பேர் நம்ம லைவை பார்க்குறீங்க. இங்கே நல்லது தானே சொன்னேன், நானும் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. ஆமாம் ப்ரோ, தேவா ப்ரோ. ஓகே, நீங்கள் நல்லதாக சொல்கிறீங்க. ஓகே. சார் என்ன பண்ண போகிறாங்க பாருங்களேன். குழம்பு வைக்கலைன்னா வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு கூட கேட்கப்பட்டாங்க என்ன முறுக்கு லைவ்ல மிக்சி தான் நான் வீட்டில் வந்து தொடச்சி வை.